நம்ம தமிழ் சினிமாவில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆக்டர்னு சொல்லக்கூடிய தமிழ்நாட்டோட நடிப்பு அசுரன் யாரும் தெரியல, தனுஷ் அவர்கள். அவரோட ரீசெண்டாக இந்த இட்லி கடை படமாக இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி குபேரா, அதுக்கு முன்னாடி ராயன், ஒரு மாதிரி 3 டைப்ஸ் ஆஃப் ஜேர்னஸ், எல்லாத்துமே டிஃப்ரெண்டமான ஒரு ஜேர்னஸ் நடிக்கிறது தான் நடிகர் தனுஷ் அவர்கள். அவரோட அடுத்த படம் எப்போ வரும் அப்படின்னு சொல்லி ஃபேன்ஸ் எல்லாருமே ஈகராக வெயிட் பண்ணிருந்தோம். ஆனால் அதுக்கு ஒரு அப்டேட் தான் இப்போ கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா, டான் பிக்சர்ஸ் அப்படின்ற ஒரு ப்ரொடக்ஷனில் தமிழரசன் பச்சைமுத்து யாருன்னு தெரியுதுல, லப்பர் பந்து டேரக்டர், நீ பொட்டு வச்ச தங்க கோடம் அந்த பாட்டு கூட ரீசெண்ட் ரன் பண்ணி விட்டார்ல, அந்த டேரக்டரோட அடுத்த படத்தில் தனுஷ் நடிக்க போகிறதா ஒரு தகவல் ஒன்று வந்திருக்கு. இதில் வந்து மியூசிக் டேரக்டர் யாராக இருப்பா அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா, ரொம்ப நாள் நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்க டிஎன்ஏ காம்போ, அதாவது தனுஷ் அண்ட் அனிருத் இவங்க காம்போ தான் வந்து இந்த படத்தில் வந்து இணைய போகுது. அதாவது 3, வேலையில்லா பட்டதாரி, திருச்சிற்றம்பலம், தங்கமகன், இந்த படத்தில் உள்ள பிளேலிஸ்ட் எல்லாமே இப்போயுமே வந்து நம்மளோட ஃபேவரட் லிஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். எப்போ கேட்டாலும் சலிக்காமல் கேட்டுக்கிட்டே இருக்கலாம். அப்படின்ற மாதிரி ஒரு பவர்ஃபுல்லான ஒரு வைபான பிளேலிஸ்ட் தான் எல்லாமே. யாரோட காம்போ? தனுஷ் அனிருத் காம்போ. அந்த மாதிரி அந்த வகையில் இந்த படமும் ஒரு பெஸ்ட்டான ஒரு காம்போவாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். டிஎன்ஏ சேர்ந்தாலே போதும், அது கண்டிப்பாக ஒரு ஹிட்டாக தான் இருக்கும் இல்லையா? சரி, ஓகே, இந்த காம்போவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. உங்களுக்கு தனுஷ் பிடிக்கும் அப்படின்னா கீழே தனுஷ்னு கமெண்ட் பண்ணிட்டு போங்க.